ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேசு சமையல் தமிழ். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஆட்டு ஈரல் வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சதும் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து பொரிய விடலாம். இப்போது நல்லா ஒரு கைப்பிடி நிறையா சின்ன வெங்காயத்தை நல்லா தோலெல்லாம் எடுத்துகிட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 2 பச்சை மிளகாவையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயமும் கொஞ்சம் நல்லா ப்ரௌனாக வந்துச்சுன்னா நமக்கு வறுவல் நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ இதில் 1/4 கிலோ அளவுக்கு ஆட்டு ஈரலை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். இதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு வதக்கி விடலாம். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்து கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு இந்த ஈரல் வேக வைக்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கு நான் ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பையும் இந்த டைமில் சேர்த்துக்கலாம். உப்பு கம்மியாகவே சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு மூடியை வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடலாம். இப்போ தண்ணி கொஞ்சமாக நல்லா சுண்டி வந்துட்டுருக்கு. இன்னும் நல்லா சுண்டி தண்ணி எல்லாமே ட்ரை ஆகணும். அந்த அளவுக்கு வேக விடலாம். இப்போ இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக நான் தேங்காய் பூ சேர்த்துக்கிறேன். தேங்காய் பூ சேர்க்கும்போது இதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் பூ சேர்த்து இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடலாம். இப்போ தண்ணி நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. இப்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் நான் சேர்த்துக்கிறேன். லாஸ்ட் டைமில் சேர்க்கும்போது இதோட வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே நம்ம வதக்கி விடலாம். தண்ணி எல்லாம் இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஆட்டு ஈரல் வறுவல் ரொம்ப சூப்பராக பெப்பர் வாசனையோடு தயாராகிடுச்சு. கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு பரிமாறினா சூப்பரான ஆட்டு ஈரல் வறுவல் தயாராகிடுச்சு. இந்த ஹெல்தியான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.